இப்போது இவங்க சான்றுகள் இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் இருக்குது, இவங்களுக்குலாம் தெரிஞ்சும் கூட இப்போ 2000 வந்துட்டு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அங்கீகாரமே நம்மளுடைய பெரிய நம்ம பேர் மாறுதட்டி சொல்லிக்கக்கூடிய இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய துணைக்கண்டம், பல கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு அமைப்பு இது. ஒரு பெரிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிக்கிற நம்மளுடைய ஒரு குடியரசு நாடுன்னு சொல்லிக்கக்கூடிய, மாறுதட்டி சொல்லிக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டுல கூட வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒரு அங்கீகாரமே தராங்க. அதுவே வந்துட்டு தாமதமாக இழுக்கப்பட்ட ஒரு நீதியா தான் நான் பார்க்கிறேன். அத வந்துட்டு என்ன சொல்லுது, நால்சா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இவங்கள 3ஆம் பாலினமாக நாங்க அங்கீகரிக்கிறோம். இவங்களுக்கு ரிசர்வேஷன்ல நம்மளுக்கு குடுக்கணும். இவங்களுக்கு வந்துட்டு படிப்புக்கு, மருத்துவத்துக்கு உதவி பண்ணணும். இவங்கள வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்துலயுமே இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னு ஒரு இன்க்ளூசிவிட்டியா வந்து அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய ஒரு சட்டமாக, ஒரு தீர்ப்பாக தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஜக அரசு வந்தது இல்லையா? வந்ததுக்கு அப்புறமா 2019ல திருநர் பாதுகாப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. 2019ல. பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தா கூட அதுலயுமே வந்து தன்னுடைய சுய அடையாளத்தை தாங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்படின்றது மாரி தான் இருந்துச்சு. அது ஏதோ எங்களுக்கு பாதகமும் இல்ல, எங்களுக்கு சாதகமும் இல்ல அதுல. அது ஏதோ வந்துச்சு, அப்படியே போச்சுன்ற மாரி இருந்தது. ஆனா, இப்போ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி யாரு விளையாடுனாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து நாங்க வந்து திருத்த சட்டம் கொண்டு வரோம். பாதுகாப்பு திருத்த சட்டம் கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு மசோதாவ வந்துட்டு நம்மளுடைய அ அந்த அமைச்சர் வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு சொல்றார். அவரு 13ஆம் தேதியோ, 16ஆம் தேதியோ தெரியல. எக்ஸாக்ட்டா நம்ம நாடாளுமன்றத்துல அத வந்துட்டு தாக்கல் செய்றாங்க. அப்போ அந்த மசோதாவ பில்ல வந்து பாஸ் பண்றதுக்கு குடுக்கும் பொழுது, அப்பதான் எங்களுக்கு தெரிய வருது, இந்த சட்டத்துல இந்த மசோதால இவ்வளோலாம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ எங்க பாலினத்த நாங்க சொல்லாம வேற யார் சொல்றது? ஒரு மெடிக்கல் ஒரு சர்டிபிகேட் மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நான் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வந்துட்டு என்ன வேணா சொல்லலாம். அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனா எனக்கு என்ன உணர்வு இருக்கு? நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது நான் மட்டும் தான் சொல்ல முடியும். நான் ஒரு 6 வயசுல இருந்து திருநங்கையா உணர்றேன். நான் 6 வயசுல இருந்து பெண்ணா உணர்றேன். எனக்கு 6 வயசுல இருந்து பெண் தன்மை இருக்கு. அந்த 6 வயசுல வந்துட்டு அந்த குழந்தைய போய் சொல்லிட முடியுமா நம்ம? இந்த குழந்தை திருநங்கை குழந்தைன்னு? சொல்ல முடியாது இல்லையா? அந்த குழந்தை வந்து வளர்ந்து, அந்த குழந்தைக்கு என்ன ஒரு வயசு வந்ததுக்கப்புறம், அந்த குழந்தை தானே முடிவு பண்ணணும். அப்போ அந்த முடிவுன்றது கூட வந்து அந்த குழந்தை தான் முடிவு பண்ண தவிர, ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லவும் முடியாது.